தஹஜ்ஜத் தொழுகைக்கு பாங்கு உண்டா? ஃபரிஹா பைரோஸு ஹேனமுள்ள இலங்கை அங்கேருந்து கேட்குறாங்க. இதே கேள்வியை இன்னொருத்தர் கேட்குறாரு, தஹஜ்ஜத் தொழுகைக்கு பள்ளிவாசலில் பாங்கு சொல்ல அனுமதி உண்டா? மைக்கில் சில இடங்களில் சொல்கிறார்கள், விளக்கம் தரவும். சலாவுதீன் குலாம் ரசூல் இளையாங்குடி. இப்படி ரெண்டு பேரும் ஒரே கருத்தில் உள்ள கேள்வியை கேட்குறாங்க. எது கேட்குறாங்கன்னு கேட்டால், சவுதி அரேபியாவில் என்ன செய்வாங்கன்னா, அந்த இவங்க சொல்லக்கூடிய அந்த தஹஜ்ஜத் நேரம்ங்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் ஒரு பாங்கு சொல்லுவாங்க. சுபுவுக்கு முன்னாடி ஒரு பாங்கு சொல்லுவாங்க. அது மாதிரி சில இடத்துல சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு தான் தஹஜ்ஜத்துக்கு ஒரு பாங்கு, தஹஜ்ஜத் தொழுகை இருக்குல்ல, அதுக்கு ஒரு பாங்கு இருக்குது என்பது போல் என்ன செய்கிறாங்க, விளங்கி கொண்டு இந்த கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ஃபஜருக்கு முன்னாடி ஒரு பாங்கு இருக்கிறது உண்மை. தஹஜ்ஜத்துக்கு உள்ள பாங்கு அல்லது தஹஜ்ஜத் தொழுவாதார போய் தின்னுடான்னு சொல்லக்கூடிய பாங்கு பண்ணுதா. தஹஜ்ஜத்துக்கு எதிரான பாங்கு தான் அது. தஹஜ்ஜத்துக்கு எதுக்கு பாங்கு? ஜமாத் நடக்க போகுதா? பாங்கு சொல்வது எதுக்கு பாங்கு சொல்லுவாங்க? எல்லாரையும் ஒன்றா அழைத்து ஒரு இடத்துல ஜமாத்தா 4 மணிக்கு தஹஜ்ஜத் தொழுகைன்னு சொன்னால் தான் பாங்கு சொல்லி ஹய்யால சலான்னு அழைக்குவாங்க. அந்த தஹஜ்ஜத் தொழுகைக்கு அந்த மாதிரி ஜமாத் உண்டா? தனித்தனியாக தொழுகிற விஷயம். அது தஹஜ்ஜத் தொழுகை நேரம் இஷாவிலேருந்து ஆரம்பிச்சிருது. அது சஹர் நேரத்தில் தான் அந்த தஹஜ்ஜத் நேரம்ன்றது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இது தஹஜ்ஜத் பாங்கு என்று நீங்கள் என்ன செய்கிறீங்க, சுபுவுக்கு முந்தி சொல்கிற காரணத்தினால் தஹஜ்ஜத் பாங்குன்னு நீங்கள் விளங்கிட்டீங்க. தஹஜ்ஜத் நைட்டு 1 மணிக்கும் தொழுவலாம், தஹஜ்ஜத் 12:30க்கும் தொழுவலாம், தஹஜ்ஜத் நைட்டு 2 மணிக்கும் தொழுவலாம். அப்போ தஹஜ்ஜத் தொழுகைக்கு உரிய பாங்கு நீங்கள் சுபு 5:30 மணிக்குன்னு சொன்னால் 5:15 அந்த பாங்க சொல்லுவாங்கன்னு வைங்களேன். 5:15 சொல்கிறது தஹஜ்ஜத்துக்குள்ள பாங்க, தஹஜ்ஜத்துக்கு நேரம் அதுதான் தஹஜ்ஜத் நேரமா? இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இது குறித்த ஹதீஸுகளில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது நோன்புக்காக உள்ள ஒரு விஷயமாகத்தான் இந்த பாங்கு சொல்லப்படும் ஹதீஸில் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் அலாரம்லாம் கிடையாது. அது மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வச்சுட்டுலாம் படுக்க முடியாது. மைக்கு போட்டுக்கிட்டு எல்லாம் ரெடி ஆகுங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ இரவில் சஹர் பண்ணணும், சஹர் பண்ணுறதுக்கு எந்திரிக்கணும்ல. சஹர் நேரத்தில் எழுந்து சஹருடைய கடைசி நேரத்தில் எழுந்து சஹர் செய்யவில்லை என்று சொன்னால் ஒன்று சாப்பிடாமல் நோன்பு வச்சா பலவீனமாக இருக்கும். ஒரு 5:30 மணிக்கு சுபு கொண்டா ஒரு 5:15 நம்ம சாப்பிட்டோம்னா அது அடுத்த மகரிப் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்க போகிறோம். அப்போ கேட்டு 13 மணி நேரம் நம்ம பட்னியாக கிடக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா அதுக்கு தெம்பு வேணுங்கிறதுக்காக வேண்டி சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதில் ஒரு பரக்கத்து இருக்குன்ட்டாங்க. அந்த சாப்பிடுவதை சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த வசதிகள் இல்லாமல் தூங்கிட்டாங்கன்னு வைங்க, தூங்கிட்டு சுபுக்கு தான் எந்திரிச்சாங்கன்னு சொன்னால் அந்த நோன்பு அவங்களுக்கு பெரிய பாரமாயிரும். சாப்பிடவே இல்லாமல் ராத்திரி இஷாவில் சாப்பிட்ருப்பாங்க, இரவு 10 மணிக்கு சாப்பிட்டு விட்டு அடுத்து மகரிப் 7 மணி வரைக்கும் இருந்தான்னு சொன்னால் அவன் கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கு மேலே பட்னியாக கிடக்கிறான். அப்போ 20 மணி நேரத்துக்கு பட்னியாக கிடக்கிற மாதிரி வரக்கூடாது என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும், அந்த சாப்பாட்டை கடைசியாக சாப்பிடணும். அதுக்கு சாப்பாடை சாப்பிட்றதுக்கு எல்லோரும் சாப்பிடணுமாக இருந்தால் அதுக்கு எழுப்பி விடணும். எழுப்பி விட்றதுக்கு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் பாங்கு சொல்ல வைக்கிறாங்க. பாங்கு சொல்வதற்கு எழுப்பி விட்ற பாங்கா தொழுகைக்கு பாங்கான்னு ஒரு கன்ஃபியூஸ் வந்துடும். 2 பாங்கையும் கேட்டால் வேண்டாம், ஒருத்தனுக்கு தெளிவாக விளங்கிக்கிறோம். அவன் முதல் பாங்கு 2வது பாங்குன்னு. அவன் எந்திரிச்சவன முதல் பாங்கு கேட்குறான், அது பாங்கு 2வது பாங்கு கூட இருக்கலாம். இது என்ன பாங்குன்னு அவன் எப்படி தெரியும்? கேட்குறவனுக்கு விளங்கணும்ல, இது சுபு தொழுகைக்கு உள்ள பாங்கா அல்லது சஹர் சாப்பிட்றதுக்கு பாங்கன்னு அவனுக்கு தெரியாது. அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 2 முஅத்தினை ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒரு ஆள் பிலால், இன்னொரு ஆள் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம். அவரும் அந்த மஸ்ஜிதில் முஅத்தினா இருக்கார், பாங்கு சொல்கிறவராக இருக்கிறார். 2 பேருடைய குரலும் மக்களுக்கு பரிச்சயமானது. சில பாங்கு சொன்ன இன்னார் சொல்கிறார் சொல்லிடுவோம்ல. ஒருத்தர் பாங்கு சொல்கிறாருன்னு கேட்டால் இன்னாருடைய பாங்கு இது, இன்னொருத்தர் சொல்லும்போது இன்னாருடைய பாங்குன்னு நம்ம பிரித்து சொல்லிடுவோம். அந்த ஊர் சின்ன ஊராக இருக்குது, அந்த ஊரில் 2 பேர் தான் பாங்கு சொல்கிறாங்கங்கும்போது எந்த குரல் யாருடையது என்று என்ன செய்யும், மக்களுக்கு விளங்கிடும். அப்போ 2 முஅத்தினாரை ரசூலுல்லாஹ் நியமித்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 2 பேருக்கும் 2 டியூட்டி கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டால், பிலாலை கூப்பிட்டு நீ ஃபஜ்ருக்கு முன்னாடி பாங்கு சொல்லிடும். பிலாலை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, நீ சொல்கிற பாங்கு தொழுகைக்கு உள்ள பாங்கு இல்லை. 5:30 மணிக்கு ஃபஜ்ருன்னா 5:15 நீ பாங்கு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு இப்னு உம்மு மக்தூம் கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நீ என்ன செய்யணும், ஃபஜ்ர் வந்தவொடனே நீ பாங்கு சொல்லிவிட்டு மக்களுக்கு எப்படி அறிவிக்கிறாங்க, இன்ன பிலாலன் யுஅதினு பிலைலின். இது புகாரியில் 617வது ஹதீஸ். புகாரியில் எப்படி வருதுன்னு கேட்டால், இன்ன பிலாலன் யுஅதினு பிலைலின்,
பிலால் அவர்கள் இரவில் பாங்கு சொல்வார். இரவில்னா ஃபஜருக்கு முன்னாடின்னு அர்த்தம். ஃபஜருக்கு பாங்கு சொல்லல அவர், இரவில் பாங்கு சொல்வார். எனவே குழு வஷரபு, நல்லா சாப்பிடுங்க பருகுங்கள், அதுக்கு உள்ள பாங்கு அது. எது வரைக்கும் சாப்பிடுங்க? ஹத்தா யுனாதிய இப்னு உம்மு மக்தூம், இப்னு உம்மு மக்தூம் பாங்கு சொல்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. இன்னும் சொல்ல போனால் இவர் வந்து கண்ணு தெரியாத ஆள். யார்? இப்னு உம்மு மக்தூம். அவருக்கு சுபு நேரம் வந்துருச்சான்னு கண்டுபிடிக்க இயலாது. அதுக்கு ஒரு ஆள் நியமிச்சு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அவர் போய் சுபு நேரம் வந்து சொல்லுப்பா காண ரஜுலன், ஆமாம் அதே ஹதீஸில் வருது. அவர் கண் தெரியாதவராக பார்வையற்றவராக இருந்தார். லா யுனாதி ஹத்தா யுகாலஹு அசுபஹத் அசுபஹத்த, சுபு நேரம் வந்துருச்சு சுபு நேரம் வந்துருச்சுன்னு அவர்கிட்ட போய் சொன்ன பிறகு தான், அடுத்தவங்க பார்த்து சுபு நேரம் வந்துருச்சுன்னு சொன்ன பிறகு தான் அவர் பாங்கு சொல்லுவார்னு வருது. இதில் என்ன வழங்குது? இதில் 2 பாங்கு சொல்கிறாங்க. மக்களுக்கு என்ன செய்யும்? அப்துல்லா இப்னு உம் மக்தூம் பாங்கு சத்தம் கேட்டதுன்னா, ஆஹா வக்து வந்துருச்சு, நம்ம லேட் ஆகிட்டோம், இனிமேல் சாப்பிடக்கூடாது, சுபுவுடைய பாங்கு நடக்குன்னு சொல்லி விளங்கிடுவாங்க. பிலால் பாங்க திடீர்னு நந்திக்கு பிலால் பாங்க சத்தம் கேட்குது, என்ன செய்வார்? அது சாப்பிட்றதுக்கு எழுப்பி விட்றாரு. அப்போ சாப்பிட எழுப்பி விட்றதுக்கு உள்ள பாங்கு தானே தவிர அது எதுக்குள்ள பாங்கு கிடையாது, தஹஜ்ஜத் பாங்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் புகாரியில் 621வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், பிலால் பாங்கு சொல்கிறார்ல, ஏன் பாங்கு சொல்கிறார் என்று கேட்டால், லியர்ஜியா காயிமக்கும் ஒளி நப்பிக நாயிமக்கும், இரவில் நின்று தகஜ தொழுதுகிட்டு இருப்பார், அவரை தொழுகையை முடிக்க சொல்வதற்கு என்ன வருது ஹதீஸ் பாங்கு. எப்படி வருது? 5:30 சாகர் சாப்பிடணும், இவர் 5 மணிக்கு தொழுகையில் இருக்கிறாரு. பாங்கு சொன்னோம் என்ன செய்வார்னா தொழுகையை முடிக்கணும், தகஜ தொழுகக்கூடாது, போய் சகர் சாப்பிடப்போ. அப்போ எதற்காக இதை சொல்வார்னு கேட்டால், எரிஜியா காய்மக்கும், காய்முன்னா நின்று வணங்குறவர், தகஜ தொழுகிறவர், அவர் வந்து அந்த தொழுகையை முடித்து விட்டு வருவதற்காக வேண்டியும், ஒளிவு நப்பிக நாய்மக்கும் தூங்குற ஆட்களை எழுப்புறதுக்காக வேண்டியும் பிலால் பாங்கு சொல்வார். அப்போ இந்த பாங்கு தகஜ தொழுவாதேங்கிறதுக்குள்ள பாங்கு, தொழுதுட்டு இருப்பான்ல, இந்த பாங்கை கேட்டவொன்னு ஆகா சகர் சாப்பிடணும், இனிமேல் தொழுவக்கூடாது. அப்போ நீங்கள் எது தகஜத்து பாங்குங்கிறீங்க? தகஜத் தொழுகிறவனை நிறுத்துறா போதும்னு சொல்கிறதுக்கு வர பாங்கு இது. தகஜத்து அது வரைக்கும் தொழுகிறான்னு வைங்க, 5 மணி நேரம் தொழுகிறான்னு வைங்க, டே போதும்டா வந்து சாப்பிட்றா அப்படிங்கிறதுக்குள்ள பாங்கு இது. அப்போ இது சகர் பாங்கா? இது சாரி, இது தகஜத்து பாங்கா? தகஜத்து பாங்கு இல்லை. அப்போ அதனால் வந்து ஃபஜ்ருடைய பாங்கு அவர் சொல்ல மாட்டார் என்று சொல்லி இது புகாரில் 621வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ 2 பாங்குகள் வந்து சஹருக்கு எழுப்பி விடுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சாங்க. ஆனால் என்ன செய்யணும், அந்த குழப்பமாக நீங்கள் செஞ்சிடக்கூடாது. நீங்கள் எழுப்பி விட்றேன்னு சொல்லிவிட்டு சுப்புக்கு சொல்கிறாங்களா சஹருக்கு சொல்கிறாங்களான்னு அவனை குழப்பக்கூடாது. ரசூலுல்லாஹ் குழப்பம் இல்லாமல் தானே செஞ்சாங்க. அந்த காலத்தில் எப்படி குழப்பம் இல்லாமல் செஞ்சாங்களோ அது என்ன குழப்பம்? 2 பேரை நியமித்தாங்கல்ல, இவர் ராத்திரி பாங்குக்காரர், இவர் வந்து சஹர் பாங்குக்காரர். இவர் சஹர் பாங்கு, இவர் சுபுகு பாங்குன்னு சொல்லி அப்படி ஏற்பாடு பண்ணும்போது மக்களுக்கு குழப்பம் வருமா? எந்த நேரத்தில் எழுந்திரிச்சாலும் பிலால் சத்தம் கேட்டால் என்ன விளங்கிடுவாங்க, இவர் சாப்பிட எழுப்பி விட்றாருன்னு விளங்கிடுவாங்க. அப்துல்லா இப்னு உம் மக்தூமுடைய பாங்கு கேட்டால் ஃபக்து சுபுகு தொழுவ நேரம் வந்துருச்சு. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அது செஞ்சது அதுக்கு தானே செஞ்சாங்க. நம்ம என்ன செய்கிற, ஒரு மோதினாரை விட்டு அவர் 2 பாங்கு சொல்ல விட்டீங்கன்னு வைங்களேன், அவர் பாங்கு சொல்லும்போது தூங்கிட்டான்னு வைங்க, 2வது பாங்கு சொல்லும்போது ஒருத்தர் முடிச்சான்னு வைங்க, அவன் என்ன சகருன்னு சாப்பிட்டா என்ன ஆகுறது? அது தெரியாது, வித்தியாசப்படுத்தணுமே. அப்போ என்ன செய்யணும், மக்களுக்கு அறிவிக்கணும். ஒன்று இதே மாதிரி அறிவிக்கலாம், இதே மாதிரி 2 ஆளை போட்டு இந்த குரலில் பாங்கு வந்தால் நீங்கள் வந்து சஹருக்கு எந்திரிங்க, இந்த குரலில் பாங்கு வந்தால் நீங்கள் சுபு தொழுகைக்கு ரெடி ஆகிருங்க, அப்படியே ஏற்பாடு செய்யலாம். அல்லது ஒரு மோதின் தான் இருக்கிறாரு அப்படின்னு இருந்தால் பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போது சொல்லப்படுகிற பாங்கு ஃபஜ்ர் தொழுகைக்கான பாங்கு இல்லை, நீங்கள் சஹரு செய்வதற்கு எழுப்புகிற பாங்குன்னு சொல்லிவிட்டு சொல்லட்டேன், முடிச்சவன ஒருக்கா சொல்லட்டேன். இது வசதி, நம்ம ஏற்பாடு தானே, மக்கள் புரியறதுக்கு தானே எதுக்கு சொல்கிறோம்? சடங்குக்காக சொல்கிறோம், அந்த காரியம் நடக்கிறதுக்கு சொல்கிறோம். இந்த பாங்கு சொல்வது என்னன்னு கேட்டால், சஹரு சாப்பிடுதல் என்கிற நிகழ்வு நடக்கணும். சஹரு சாப்பிட்ற நிகழ்வு நடக்கணுமாக இருந்தால் அவன் வித்தியாசப்படுத்தி விளங்கணும். இந்த பாங்கு சஹர் பாங்கு, இந்த பாங்கு ஃபஜ்ர் பாங்கு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், செஞ்சு கொள்ள வேண்டும். அது ஒரு இதான் பாங்கு. தஹஜ்ஜத்துக்கு பாங்கு கிடையாது. சரியா?